அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் நல்ல நாளாக மாறட்டும். உங்களுடைய வேண்டுதல் நிறைவேற ஓ முருகா போற்றி எனும் மந்திரத்தை 3 முறை பதிவிடுங்க. முருகப்பெருமானுக்கு அறுபடை வீடுகளை காட்டிலும் ரொம்பவே சிறப்பான ஒரு தலம்னா அது சிவன்மலை கோவில். தற்போது சிவன்மலையில் மாற்றப்பட்ட பொருளாலும் சிவன்மலை ஆண்டவனுடைய அருள்வாக்கின்படி இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா தனுசு ராசி நண்பர்களுடைய வாழ்க்கையில் கிரக நிலை அமைப்பிலும் எப்படிப்பட்ட பலன் காத்திருக்கு, இந்த நேரத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்க இந்த ஒரு வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கீழே ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். தனுசு ராசியை சேர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதிக்க ராசின்னே சொல்லலாம். அதிகார முகம் உங்ககிட்ட இருக்குங்க. அறிவில் தெளிவு கொண்ட ராசியாக இருப்பீங்க. மேலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது புது விஷயத்தில் கற்றுக்கொள்வதில் எப்போதுமே ஆர்வம் அதிகம். மேலும் உங்களுக்கு குருவே அதிபதியாக இருப்பதால் தானே குரு தான் சொல்வது தான் சரி, தன்னுடைய கருத்தை எல்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும்னு நினைப்பீங்க, நடந்துப்பீங்க. அதே போல் குரு பக்தி, கடவுள் பக்தின்னு பெரியவங்க சொல் கேட்டல்னு உயர்ந்த பண்பு கொண்ட நபராக இருப்பீங்க. அதே போல் உடல் பலம் வாய்ந்தவர் கிடையாது, பார்க்க நோஞ்சானாக தாங்க இருப்பீங்க. ஆனால் அறிவில் உங்களை விட பார்த்தீங்கன்னா திறமையானவங்க யாரும் கிடையாது. யாரையும் தன் அறிவினால் அடித்து காலி செய்யக்கூடிய முடியும்னு கான்ஃபிடென்ஸ் எப்போதும் உங்ககிட்ட இருக்கும். உங்களுக்கு கொடுக்கக்கூடிய எந்த ஒரு செயலையும் சவாலாக ஏற்று வெற்றிகரமாக செய்து முடித்து காட்டுவீங்க. அதே போல் உங்களுக்கு திட்டமிடுதல், வேலை வாங்குவதில் கெட்டிக்காரனே உங்கள் சொல்லலாம். மேலும் உங்களுக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் பெரிதாக அலட்டிக்க மாட்டீங்க. விசுவாசமும் நேர்மையும் மன உறுதி எப்போது இருக்கும். அன்பு, கலகலப்பான பேச்சு, நகைச்சுவை உணர்வு நிறைந்த நபராக இருக்கீங்க. பார்த்தீங்கன்னா இந்த தனுசு ராசி நண்பர்களுடைய கிரக நிலை அமைப்பில் தைரிய வீரிய ஸ்தானத்தில் புதனும், செவ்வாய், ராகு சுகஸ்தானத்தில் சூரியன், சனி பஞ்சமஸ்தானத்தில் சுக்கிரன்னு கிரக நிலை அமைப்பு இருக்குங்க. பொதுவாகவே இந்த நேரம் பொறுத்தவரை உங்களுடைய கூர்மையான புத்தியால் எதையும் செய்து சமாளித்து வெற்றி பெறுவீங்க. எதிர்காலம் தொடர்பான திட்டங்கள் மனதில் தோன்றும். எதையும் முன்னேற்பாட்டோடு செய்திடுவீங்க. விவேகம் உண்டாகும். தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் இழுபறியான நிலை காணப்படலாம். வீண் அலைச்சல், எதிர்பாராத செலவு இந்த நேரத்தில் உண்டாகும். உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா அதிகாரிகள் சொன்ன வேலையை செய்து முடிப்பதில் தாமதமும் உண்டாகலாம். சக ஊழியர்களிடம் அனுசரித்து செல்வது நல்லதே. அதே போல் உங்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவுங்க. குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கிடுவீங்க. நீண்ட நாட்களாக வாங்க நினைத்த ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய நேரமாக இது அமையுது. குடும்பத்தில் இருப்பவங்களோடு விருந்து நிகழ்ச்சிகளுக்கு சென்று மகிழ்வீங்க. வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான போக்கு உண்டு. பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த ஒரு காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிச்சிடுவீங்க. எதையும் புத்தி சாதுரியத்தை பயன்படுத்தி சமாளிச்சிடுவீங்க. மாணவர்களுக்கு பாடங்கள் படிப்பதில் இந்த நேரத்தில் ஆர்வமும் உண்டாகும். அதே போல் ஆசிரியர்களின் ஆதரவோடு படித்து தேர்வில் வெற்றியும் பெறுவீங்க. கலைத்துறையினருக்கு சிறப்பான ஒரு காலகட்டமாக இருக்குது. தாமதமாகி வந்த வாய்ப்புகளும் திரும்ப உங்களுக்கு கிடைக்குங்க. சமூக சேவையில் இருந்தீங்கன்னா சமூக அந்தஸ்து உயரும். அரசியல் துறையினருக்கு கொடுக்கல் வாங்கல இருந்த பிரச்சனை தீரும். அதே போல் இந்த நேரத்தில் நட்சத்திர ரீதியாக பார்த்தீங்கன்னா மூல நட்சத்திரக்காரர்களுக்கு தொழில் வியாபாரம் போட்டிகள் குறையுங்க. பணவரத்து அதிகப்படியாக இருக்கு. புதிய நபர்களினுடைய அறிமுகம் உண்டாகும். குடும்பத்தில் இருந்த குழப்பமான நிலை நீங்கும். உறவினர்கள் வருகை இருக்கு. குடும்ப செலவு இதனால் அதிகரிக்கலாம். வெளியூர் பயணங்களின் போது ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே போல் போரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நேரத்தில் பொறுப்புகளை ஏற்கும்போது ஒரு முறைக்கு பல முறை யோசித்து முடிவு எடுப்பது நல்லது. அதே போல் பணவரத்தும் திருப்தியை தரும். வெளியூர் பயணங்களால் செல்ல நேரிடும். உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். புதிய நபர்களிடம் எச்சரிக்கையாக இருங்க. அதே போல் உத்திராடம் 1ஆம் பதத்தில் உள்ளவங்களுக்கு இந்த நேரம் பார்த்திங்கன்னா வீண் அலைச்சலை குறைத்து கொண்டு வேலைகளில் கவனம் செலுத்துவது நல்லது. பெரியவங்களுடைய உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். மனதில் தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்குங்க. துணிச்சலோடு எந்த காரியத்தில் ஈடுபட்டு சாதகமாக செய்து முடித்திடுவீங்க. இந்த நேரம் பொறுத்தவரை தனுசு ராசி நண்பர்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சிறு சிறு தடைகள், சுபகாரிய தடைகள்னே பிரச்சனைகள் விலக வேண்டும்னா தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா
நவ கிரகத்தில் குருவை நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வர மன அமைதியை தருவதோடு எல்லா நன்மைகளும் உண்டாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய காரிய தடைகள் விலகிடுங்க. அதே போல் முருகப்பெருமான் ஆலயத்திற்கு செவ்வாய்க்கிழமை தோறும் 6 அகல் விளக்கில் நெய் தெய்வம் ஏற்றி வர உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் தொலை மன நிம்மதி போன்ற பிரச்சனைகள் சரியாகிடுங்க. இந்த நேரம் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு பாக்கியஸ்தான அதிபதியான சூரியன் 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் உச்சம் பெறுவதால் உங்களுக்கு இந்த நேரம் பார்த்தீங்கன்னா 2 வலிமை பெறப்போகுதுங்க. திட்டங்கள் பலித்தாகிடும். நினைத்தது ஒன்று நடப்பது வேறுமாக ஏமாற்றத்தை சந்தித்த நிலையும் மாறும். முதிர்ச்சியோடு விவேகமாக நடந்துப்பீங்க. மனம் பதற்றமற்ற நிலையை விரும்போ உங்களின் அனுசரணையான அணுகுமுறை எல்லோரின் நன்மதிப்பை பெற்றுத்தரும். பொது காரியங்களில் ஈடுபட்டவங்களுடைய புகழ், அந்தஸ்து, செல்வாக்கு, கௌரவம் உயரும். அதே போல் உங்கள் மத இயக்கங்களில் முதன்மை பதவியோ கௌரவமும் உங்களை தேடி வரும். சிலருக்கு இந்த நேரத்தில் கலப்பு திருமணம் கைகூடும். சிலரின் மறுமண முயற்சியும் கைகூடிடுங்க. வாழ்க்கை துணையால் செலவுகள் அதிகமாகலாம். சிலருக்கு எதிர்பாலினத்தினரால் மனச்சுமை அதிகரிக்கும். ஆடம்பர பொருட்கள் வாங்குவதிலும் சேர்ப்பதிலும் ஆர்வம் இந்த நேரத்தில் உங்களுக்கு உண்டு. வீடு கட்டக்கூடிய எண்ணமும் நிலபுலம் வாங்கக்கூடிய எண்ணமும் இந்த நேரத்தில் முயற்சி செய்தீங்கன்னா நிச்சயம் வாங்கலாம். தாய் வழி சொத்துல நிலவிய குழப்பங்கள் தாய் மாமன் ஆதரவால் தீரப்போகுது. வேலை பழுவினால் நேரத்திற்கு சாப்பிட முடியாமல் போகும். சமுதாயத்தில் உங்கள் உற்றார் உறவினர்களிடம் நல்ல வரவேற்பு, உதவிகளும் இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும். விலகி சென்ற உறவுகள், நண்பர்கள் ஒத்துழைப்பு தருவாங்க. குலதெய்வத்தினுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக உண்டு. அரசு வழி ஆதாயம் காத்திருக்கு. குழந்தை பாக்கியம் தொடர்பான உங்களின் எண்ணம் ஈடேறும். தாயின் நல்லாசியும் ஆஸ்தியும் உங்களுக்கு கிடைக்கும். இதுவரை பாராமுகம் காட்டிய உங்களின் மூத்த சகோதரர் உங்களின் வீட்டு சுப நிகழ்விற்கு முன் வந்து நின்று உங்களை கௌரவிப்பார். அதே போல் குழந்தைகளின் கல்வி முன்னேற்றம், ஆரோக்கியம், மன நிறைவை தருங்க. வெளிநாட்டு படிப்பு, வேலை வாய்ப்புகளும் கூடும். கடினமாக உழைப்பு முயற்சி இருந்தால் இலக்கை இந்த நேரத்தை லட்சியத்தை அடைய முடியும். தாராள தனவரவால் குடும்பத்தில் சலசலப்பு நீங்கி கலகலப்பு உண்டாகும். திருமண பேச்சுவார்த்தைகள் நல்ல முடிவுக்கு வருங்க. சிலருக்கு விருப்ப விவாகம் நடைபெற வாய்ப்பிருக்கு. திருமண தடையகன்று தகுதியான வரங்கள் வந்து சேரும். மாணவர்கள் விளையாட்டத்தில் ஆர்வம் குறைந்து கல்வியில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது. கெட்ட சகவாசங்களை இந்த நேரத்தில் தவிர்த்திடுங்க. ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டு. நீண்ட நாட்களாக என்னவென்னே தெரியாத நோய் தாக்கம் இருந்தால் இந்த வைத்தியம் செய்தாலும் நோய் பூரணமாக குணமாகும்னு புரிஞ்சுப்பீங்க. நீண்ட கால நோய்களுக்கான சிகிச்சை இந்த நேரத்தில் நல்ல ஒரு பலனை கொடுக்கும். அதே போல் பொருளாதார ரீதியாக அதிர்ஷ்டம் பற்றி சொல்லக்கூடிய உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல சூரியன் சுக்கிரன் சேர்க்கை இருப்பதால் பொருளாசை உண்டாகும். அதிர்ஷ்டத்தின் மீது நம்பிக்கை வச்சு வருமானத்தை அதிகரிக்கக்கூடிய எண்ணமும் உங்களுக்குள்ள தோன்றும். பொன் பொருள் கிடைக்கும். வராக்கடன்கள் வசூலாகும். போட்டி பந்தயங்கள் அதிர்ஷ்டம் உங்களுக்கு. பல வருடங்களாக விற்காமல் கிடந்த சொத்து விற்பனையில் பெரிய பணம் உங்களுக்கு கிடைக்கும். முதலீடு இல்லாத கமிஷன் அடிப்படையிலான தொழில் புரிந்தீங்கன்னா ஆன்லைன் வர்த்தகங்களும் நல்ல வருமானம் இந்த நேரத்தில் உங்களுக்கு தருங்க. அதே போல் பெண்களுக்கு வெளிநாட்டு வருமானம் வரும். இல்லைன்னா வேற்று இனத்தவரின் உதவி கிடைக்கும். தனவரவில் தடையில்லாத தளர்வில்லாத வளர்ச்சி உண்டு. நிலுவையில் இருக்கக்கூடிய சம்பள வாக்குகள் இந்த மாதத்தில் கிடைத்துவிடும். வரக்கடன்கள் வசூலாகும். அதே போல் தங்க நகைகள் சொத்துக்களை அடமானம் வைத்து பிழைப்பு நடத்திய நிலை முற்றிலும் மாறப்போகுது. நீண்ட காலமாக தடைப்பட்ட காரியங்கள் ஒவ்வொன்றாக நல்லபடியாக நடந்து முடியும். தாய் வழி உறவுகளால் அதிக நன்மையும் ஆதாயம் உண்டு. மகளிர் சுய உதவிக்குழு, மாத சங்கம் போன்ற முக்கிய அமைப்புகளில் உயர் பதவிகள் கூட உங்களுக்கு இந்த நேரத்தில் அமையலாங்க. அதே போல் இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா பல வருடங்களாக நீங்கள் எதிர்பார்த்த ஒரு அற்புத சந்தர்ப்பமாக இது உங்களை தேடி வரும். அந்த வாய்ப்பு உங்களை பெரிய வாழ்க்கையின் மாற்றத்தை தரப்போகுதே. சிலர் தற்போது பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய வேலையை பிடிக்காம புதிய வேலை தேடலாம். சிலர் முதலாளியின் அன்பை பெறுவதற்கு கடினமாக உழைக்க நேரிடும். அதே போல் உயர் அதிகாரிகளால் ஏற்பட்ட இணக்கமற்ற சூழலும் மாறும். 5ல் சூரியன் நிற்பதால் அரசு அதிகாரிகள் லஞ்ச விஷயத்தில் கவனமாக இருங்க. தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்தீங்கன்னா அதிக சம்பளத்திற்கு ஆசைப்பட்டு வேலையை மாற்றுவீங்க.
சிலர் ஒப்பந்த வேலைக்காக குறுகிய காலம் பூர்வீகத்தை விட்டு வெளியேற வாய்ப்பு இருக்கு. அதே போல் பார்த்தீங்கன்னா அதிக சம்பளத்தை ஆசைப்பட்டு பார்க்கக்கூடிய வேலையை நழுவ விடாதீங்க. புதிய வேலைக்கான பணி நியமன உத்தரவை வாங்கிய பிறகே பழைய வேலையை இந்த நேரத்தில் கைவிடுவது நல்லது. அதே போல் பார்த்தீங்கன்னா அரசியலில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வலுப்பெறுவதால் தனுசு ராசி அரசியல் பிரமுகர்கள் வைத்துதான் சட்டம். உங்களை சுற்றி எப்போதும் தொண்டர்களின் கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும். மக்கள் சேவையை மகேசன் சேவைன்னு மக்களின் கோரிக்கைகளை உடனே நிறைவேற்றிடுவீங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் கவனமாக செயல்பட வேண்டிய விஷயம் என்னென்னா, உங்களுக்கு சுகஸ்தானத்தில் 2, 3ஆம் அதிபதியும் சனியும் 5, 12ஆம் அதிபதி செவ்வாயுமே சேர்க்கை பெறுவதால் குறுக்கு சிந்தனையை பயன்படுத்தி அதிக சம்பாதிக்க நினைப்பீங்க. பணத்தின் சுவையை அனுபவிக்கும் முன்னாடியே சட்ட சிக்கல் வர வாய்ப்பிருக்கு. ஒரு சிலருக்கு திடீர் பக்தி இல்லைன்னா பதவி ஆசை வரலாம். பதவி எப்போது பறி போகுமோன்னு பயத்தோடு பதவியில் பல தவறுகள் கூட செய்திடுவீங்க. நல்லது கெட்டதை பகுத்தாயக்கூடிய தன்மையும் நிதானம் இருந்தாலே எந்த பாதிப்பும் இருக்காதுங்க. மேலும் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய பௌர்ணமி அன்று வழிபடுவது ரொம்ப சிறப்பு. இந்த நாளாக பார்த்தீங்கன்னா சித்தர்களின் ஜீவ சமாதியில் சென்று வழிபட்டிங்கன்னா நிச்சயம் உங்களுக்கான மன நிம்மதி கிடைக்கும். நீங்களும் தனுசு ராசி நண்பர்களாக இருந்தீங்கன்னா நட்சத்திரத்தை கூடவே கமெண்ட் பண்ணி ஓம் முருகா போற்றி என்னும் மந்திரத்தை 3 முறை பதிவிடுங்க. அனைவரும்